ஆக்டர் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டைரக்டர் மாரி செல்வராஜ் கூட ஒரு படம் பண்ண போறாரு. அதுக்கான பேச்சுவார்த்தை இப்போ போயிட்டுருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, வேட்டையன் படத்தை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படிச்சு முடிச்சிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கூலி படத்துக்கான ஷூட்டிங்கில் இருக்காரு. ஸோ இந்த ஷூட்டிங் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட்டிங்கில் இந்த படத்தை அதாவது ஜெயிலர் 2ல பிளான் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜோட படத்தில் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேரக்டர். இவர் டைரக்ஷன் பண்ண எல்லா படத்தையும் பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கர்ணன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் சொல்லுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பரியேறும் பெருமாள் ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவர் தலைவர் கூட சேர்ந்து பண்ணும்போது என்ன மாதிரி அவுட்புட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தோஷ் நாராயணன் கண்டிப்பாக இந்த படத்துக்கு மியூசிக் போடுவார். தலைவர் கூட படம் பண்ணும்போது தரமாக சொல்லவே வேணாம், வேற மாதிரி செதுக்கி விட்டுருவாரு. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து யார் கூட படம் பண்ணால் நல்லாயிருக்கும், நான் டேரக்டர் யார் கூட படம் எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.